ரஜினி சார் கே.எஸ். ரவிக்குமார் சார் ஆஃபீஸ்லேருந்து கால் வரும்போது அவ்வளோதான், அந்த திருப்பதிக்கு 4 டிக்கெட் கிடைச்ச மாதிரி தான். டக்குன்னு போய் கோவிந்தான்னு உங்களை பற்றி ஒரு தடவை நீங்களே புகழ்ந்து சொல்லுங்க, அதுதான் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு. அதுவே ரஜினி சார் சொல்லி சொல்லி வந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. ரஜினி சாரும் கே.எஸ். ரவிக்குமார் சாரும் 7:30 மணிக்கு செட் அவுட் வெளில போகிற வரைக்கும் ஓ இதான் இருக்கா, இதான் 2 இது இருக்கா, இது எல்லாத்தையுமே நான் அப்சர்வ் பண்ணேன். இப்போதான் சொல்லிட்டு இருக்காரு அரசியல் சினிமான்னு, அடுத்து ஆன்மீகம் ஓம் குருஜி பேய் மாதிரி இறங்க ஆரம்பித்தேன். அதனாலேயே இன்னைக்கு பல விதத்துல பொருளாதார ரீதியா உங்களுக்கு கிடைச்சிருக்க இந்த பியூட்டிஃபுல் லைஃபை நீங்களே அசிங்கப்படுத்திக்காதீங்கிறது என்னோட ரெக்வெஸ்ட். வணக்கம் மக்கள், திஸ் இஸ் விஜய் பிரானேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். இன்னைக்கு என் கூட இருக்கிற ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் யாருன்னா ஆக்டர் ராஜ்கமல் சார் தான் இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் அவரோட கெரியர் பற்றி, அவர் கடந்து வந்த ட்ராவல் பற்றின்னு பேச போகிறோம். கிட்டத்தட்ட 21 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு, நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம், எப்படிங்க இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். உங்களை மீண்டும் சந்திச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். 21 எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது தான் ஐயோ 21 வருஷமா இருக்கோமா அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா நான் இன்னைக்கால வாய்ப்பு தேட வந்த ஆள் மாதிரியே அந்த ஃபீலிங்கோடய தான் நான் இருக்கேன். ஸோ ரொம்ப 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 சந்தோஷங்க. அண்ட் எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். கிட்டத்தட்ட 21 இயர்ஸ் கழிச்சும் அதே ஒரு இது மெயின்டைன் பண்ணிட்டு அந்த ஒரு விஷயத்த கண்டினியூ பண்ணுறது எங்களுக்குமே ரொம்ப சந்தோஷம். இப்போ படங்கள் இதெல்லாம் நீங்கள் நடிக்கும்போது டக்குன்னு லிங்கா படத்துடைய ஆஃபர் வருது, அதாவது ரஜினி அவர்களுடைய படம் அப்படின்னு வரும்போது அந்த ஒரு மொமெண்ட் எப்படி இருந்து, அந்த விஷயம் கேள்விப்படும்போது எவ்வளோ நான் சந்தோஷமாக இருந்துச்சு. அவ்வளோதான், அந்த திருப்பதிக்கு 4 டிக்கெட் கிடைச்ச மாதிரி தான். டக்குன்னு போய் கோவிந்தான்னு போய் பெருமாளை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் வரல, அந்த சந்தோஷம் மட்டும்தான் இருந்துச்சு. ரஜினி சார் கே.எஸ். ரவிக்குமார் சார் ஆஃபீஸ்லேருந்து கால் வரும்போது நான் சார் இது என்ன கேரக்டர்னா, கேரக்டர்லாம் வேண்டாங்க, டேட்டை சொல்லுங்க அப்படின்னு தான் சொன்னேன். இல்லை சார் இது நீங்கள் என்ன பண்ண போறீங்க சார், அதெல்லாம் ஒன்றுமே சொல்ல வேணாம், யார் காம்பினேஷன், ரஜினி சார் காம்பினேஷன் தான். ஐயோ ஓகேங்க, எதுவுமே சொல்ல வேணாங்க அப்படின்னு எதுவுமே கேட்கல. ஜஸ்ட் ஒரு செக்யூரிட்டி மாதிரி ஹேர் கட் பண்ணுனாங்க. நீங்களே வாங்க எப்படி வேணுமோ வெட்டிக்கங்க அப்படின்னு வெட்டிட்டு நேராக அங்கே போய் நின்று எனக்கு பிடித்த ரொம்ப ரொம்ப ரசிச்ச இயக்குனர் கே.எஸ். ரவிக்குமார் சார். ஆமாம், எல்லாரும் அவரோட டிராவல் பண்ணும்போது நம்மளுக்கு என்னன்னா, இப்போ பாருங்களேன், இதான் இன்டர்வியூ, இதான் செட்டப்னு, இந்த செட்டப்புக்குள்ளார என்ன புதுமை பண்ணுமோ அவர் பண்ணுவார். இந்த இடத்துல எனக்கு இந்த செட்டு வேணும் அந்த செட்டு வேணும்னு கேட்டுட்டுலாம் இருக்க மாட்டார். ஓ இதான் இருக்கா, இதான் 2 இது இருக்கா, சரி வா ஷார்ட் அடி, அதுக்கு வை இதுக்கு வெயின் பச்சா நம்ம கேமரால பார்க்கும்போது அது பயங்கர பிரம்மாண்டமா இருக்கும். இதை நான் கத்துக்கிட்டது அவர்கிட்ட தான். இன்னொன்னு தெரிஞ்சோ தெரியாமலோ சின்ன வயசுல இருந்து என்னோட மிகப்பெரிய குருநாதர் ஆனது ரஜினி சார். அம்மா சொல்றது அப்பா சொல்றதை விட வேகமா ரஜினி சார் சொல்லும் போது இன்னைக்கு நான் பயங்கர அம்மா பெட்டுன்னு சொல்லுவாங்க, அதுவே ரஜினி சார் சொல்லி சொல்லி வந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. அது என்னோட ரத்தத்துல இருந்துச்சாங்கிறது தெரியல. பட் அம்மா என்று அழைக்காத அந்த மன்னன் படத்துல அவர் பாத்துக்கிறது, நம்மளும் நம்ம அம்மாவை இப்படிதான் பாத்துக்கணும் அப்படின்னு அப்ப பார்க்க ஆரம்பிச்சது, இன்னைக்கு வரைக்கும் அவங்களை அப்படி பாத்துக்கிறது. ஸோ எல்லாமே அவர் சொல்லி சொல்லி, ஸோ அவ்வளோ பெரிய குருநாதரை நேரில் பார்க்க போறோம், அவரோட ஒரு 6 நாட்கள் இந்த தொலைவில் இருக்க போறோம், தொட்டு நடிக்க போறோம் அப்படிங்கும் போது அது ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரீம் கம் ட்ரூ மூமெண்ட்டாக இருந்துச்சு. அது நடிச்சுட்டு ஒரு நாள் வந்த அப்புறமும் கூட 6 மணிக்கு ஷூட்டிங் முடிஞ்ச அப்புறமும் ரஜினி சாரும் கே.எஸ். ரவிக்குமார் சாரும் 7:30 மணிக்கு செட் அவுட் வெளில போற வரைக்கும் தூரமா நின்று அவங்களை பார்த்துக்கிட்டே இருப்பேன். அங்கே போறாங்க பாரு, எப்படி கரெக்டாக கையில கப் எடுக்கிறாரு பாரு, எப்படி குடிக்கிறாரு பாரு, இது எல்லாத்தையுமே நான் அப்சர்வ் பண்ணேன். அவர்கிட்ட இருந்து ஒரு 7 நாட்கள்ல கத்துக்கிட்ட விஷயமே அவ்வளோ விஷயம் இருக்கு. ஸோ அன்னைக்கு கொஞ்சம் நெருக்கமாக பேசும்போது என்கிட்ட கேஷுவலாக சொன்னார், ஒரு விஷயமும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை உங்களை ப்ரமோட் பண்ணிக்கோங்க ராஜ்கமல் அப்படின்னாரு. சார் புரியல சார் அப்படின்னு. உங்களை பற்றி ஒரு தடவை நீங்களே புகழ்ந்து சொல்லுங்க, ஒரு ப்ரமோட் பண்ணிக்கோங்க, ஒரு ஃபோட்டோ போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அப்போ முடிவு பண்ணது தான் இந்த சோஷியல் மீடியாங்கிற ஏரியாவை இவர் இப்படி சொல்றாரு அப்படின்னு முடிவு பண்ணது. அன்னைக்கு தான் இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியா எல்லாத்தையும் திறந்து அதில் பேய் மாதிரி இறங்க ஆரம்பித்தேன். அதனாலேயே இன்னைக்கு பல விதத்தில் பொருளாதார ரீதியாக நான் நல்லா இருக்கேன். இந்த சீரியல் நடிக்கணுங்கிறது ஒரு கேட்டகரி, அதுல ஒரு சம்பளம் வருது. ஆனா உங்களை மாதிரி இந்த செகண்ட் யூத் இருக்காங்களா, இப்ப வளர்ந்து வர யூத், அவங்க எல்லாம் சீரியல் பாக்குறவங்க கிடையாது. ஆனா அவங்களுக்கு எல்லாம் என்ன எப்படி தெரியும்னா, ரீல்ஸ்ல பார்த்தேன்டா, ஐயப்பனை பத்தி பேசினாரா, அது இதுன்னு ஏகப்பட்ட கலர். அந்த கலர்லாம் தான் ரஜினி சார் இன்னைக்கு சொல்லியிருக்காரு. சோ உங்களை நீங்க ப்ரமோட் பண்ணிக்கங்கன்னு சொன்னது இதுதான். இதை நம்ம கரெக்டா பண்ணிட்டு இருந்தாலே போதும், நம்ம பதிவாயிட்டு இருப்போம். நமக்கே தெரியாம நம்ம குருநாதர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. நான் சொன்னது ஒரு விஷயம், இந்த மாதிரி ஒரு 5-6 விஷயங்கள் எனக்கு கலெக்டிவா சொல்லிக்கிட்டே இருந்தாரு. எல்லாமே இன்னைக்கு என்னோட வாழ்க்கை முறைக்கு, நீங்க கேட்டீங்களா பார்த்தோன்னே ஸ்லிம்மா இருக்கீங்க, டக்குன்னு ஸ்லிம்மா வருது எப்படி, டக்குன்னு இது எப்படி, அந்த மாதிரி யோகாசனம் அந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே இருந்தார். டைரக்டா என்கிட்ட சொல்லல, தாடி பாலாஜி இருந்தாரு, கே.எஸ். ரவிக்குமார் சார் இருந்தார், எல்லாத்திட்டையும் அவர் கண்டென்ட்டா சொல்றாரு. அப்ப நமக்கு என்ன தோணுதுன்னா, நமக்காகவே சொல்ற மாதிரி அந்த வெள்ளை கலர் ஒளி அந்த கண்ணுக்குள்ள எனக்குள்ளே வருதுங்க அப்படிங்கிற மாதிரி எனக்குன்னே சொன்ன மாதிரி அந்த உணர்வு இருந்துச்சு. ஸோ அவ்வளோ பர்ஃபெக்டா அவர்கிட்ட இருந்து அவ்வளோ விஷயங்களையும் நான் திருடிக்கிட்டேன். அவ்வளோ. அதாவது கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது உங்களுக்கு நிறையவே இருக்கிற மாதிரி பல பேட்டிகள்லையா இருக்கட்டும், இல்லை நான் வீட்டுக்கு வந்த போதாக இருக்கும் பார்த்துருக்கேன். இந்த கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன? எந்த ஒரு விஷயம் உங்களை ஆன்மீகம் பக்கம் இழுத்துச்சு? எல்லாமே நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கை.
இன்னொன்னு ஒரு சின்ன அசால்ட்டு தனம் தான், எது வந்தாலும் அவர் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லி. நம்ம இன்னைக்கு இந்த இன்டர்வியூ இன்னைக்கு நடக்கணும்னா இதுக்கு இத்தனை நாள் போராட்டங்களும் இன்னைக்கு 1 மணி நேரம் எனக்காக உள்ள வெயிட் பண்ற ஆர்டிஸ்ட்டுங்களும் இருந்ததால மட்டும்தான் இந்த இன்டர்வியூ நடந்துச்சு. இப்போ எனக்காக ஒரு சீனை மாத்தி போட்டு ராஜ்கமல் ஒரு 1 மணி நேரம் நீங்க போயிட்டு வந்துருங்க, அந்த 1 மணி நேரத்துக்குள்ளார நான் இவங்களோட க்ளோஸ்அப்ஸ் எல்லாம் எடுத்துட்டு உங்க மாஸ்டர் மட்டும் எடுக்காம வெயிட் பண்றேன்னு அந்த டைரக்டர் தான் நமக்கு இப்ப கடவுள். அவர் இந்த வாய்ப்பை கொடுக்கலன்னா இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு இந்த டே லைட்ல இவ்வளவு அழகா இந்த இன்டர்வியூ கிடைச்சிருக்காது. ஒரு 7:30 மணிக்கு மேல வந்தா நீங்க லைட் கொண்டு வரல, இப்ப லைட்டை போட்டுக்கிட்டு இதை போட்டு நம்மளுக்கு அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும். சோ சின்ன சீக்வன்ஸ் சொல்றேன், இப்ப அவரு தான் கடவுள், இந்த செகண்ட் அவர் கடவுள். நீங்க வண்டியில போகும்போது எத்தாப்புல ஒருத்தவங்க மேல மோத வந்து லைட்டா ரைட் திரும்பிட்டு போய் உங்களை உயிரை காப்பாத்திட்டாருன்னா அவர் தான் கடவுள். இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ல இருக்கிறதாலதான் கடவுள் எனக்கு பெருசா தெரியுது. நான் ஏன் ஆன்மீகத்தை நிறைய எடுத்தேன்னா சில பேர் பிஜேபி எல்லாம் வேற கேட்டாங்க, டேய் ஏன் பொண்ணுக்கே கூட நிறைய கடவுள்னா என்ன பக்தினா என்னங்கிறது தெரியலங்கிறது எனக்கு வருத்தத்துக்குரிய விஷயமா இருந்துச்சு. ஓகே, எதுக்குப்பா கோயிலுக்கு வரணும் அப்படிங்கும் போது அவர் 2-3 விஷயம் சொல்லி, ஸ்ரீரங்கம் கோயில் தான் இங்க வந்து கட்டினாங்களா, இதை எந்த ஆர்கிடெக்ட் கட்டினாரு அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தா. அப்ப எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்து நான் என்ன முடிவு பண்ணேன், என் குழந்தைங்க மாதிரி எல்லா குழந்தைங்களுக்கும் கோயில்களோட சிறப்புகளை பத்தி சொல்றது, கோயிலோட வரலாற்றோட சிறப்புகளை பத்தி சொல்றது, அடுத்த ஜெனரேஷன் இன்னைக்கு லிவிங் இன் இன்ஸ்டாகிராம், யூடியூப் அண்ட் ஃபேஸ்புக், அவங்களுக்கு அதுலயே போய் நம்ம இந்த விஷயத்த சொல்லுவோன்ட்டு தான் ஐயப்ப மாலை போட்ட நாள்ல இருந்து ஐயப்பனோட புகழை சொல்ல ஆரம்பிச்சேன். ஸோ இதுதான் நான் கடவுளுக்குள்ள ரொம்ப போன காரணம். என் குழந்தைங்க மாதிரி எல்லா குழந்தைங்களும், நான் குழந்தைங்கன்னு சொல்றது சின்ன பிள்ளைங்க மட்டும் இல்ல, இளைஞர்கள், பல இளைஞர்களே என்னோட மாலை போடுறது அந்த கண்டென்ட் எல்லாம் பார்த்துட்டு தலைவா நீங்க சொன்னதால மாலை போடுறேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அதுக்காண்டி தான் அதை பண்ணேனே தவிர மற்றபடி பயங்கர சுவாமியார் ஆகணும் அந்த எண்ணெல்லாம் கண்டிப்பா இல்ல. சில பேர்லாம் கேட்டாங்க ஏதாவது ஆசிரமம் ஆரம்பிக்க, அடுத்து அவருதான் அப்படின்னு, அடுத்து இப்பதான் சொல்லிட்டு இருக்காரு அரசியல் சினிமான்னு, அடுத்து ஆன்மீகம் ஓம் குருஜி ராஜ்கமலானந்தா அப்படிங்கிற மாதிரிலாம் இல்ல. மனசுல பட்ட விஷயத்த யாம் பெற்ற இன்பம், அந்த கடவுள்கிட்ட போய் நான் பற்ற இந்த இன்பத்தை எல்லாரும் பெறணும், எல்லாருக்கும் அது தெரியணும். பிளஸ் கடவுளுங்கிறது எவ்வளவு முக்கியமான விஷயம்னு எல்லாருக்கும் தெரியணும். இல்ல அது அல்லாவா இருக்கட்டும், அகிலாண்டேஸ்வரியா இருக்கட்டும், இல்ல ஜீசஸா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும். ஆனா நமக்கு மேல ஒண்ணு இருக்கு, நம்மள அழகா கைப்பிடிச்சு அந்த சக்தி நம்மளை கூட்டி போயிட்டே இருக்கு அப்படிங்கறது நம்ம நம்பிக்கையா இருந்தோம்னாலே ஒரு ஸ்டெப்பும் சக்சஸ் தான். இது என்னோட கடவுள், இது என்னோட சிவபெருமான், என்னோட நாராயணன், இவங்களை நான் கும்பிடுறேன். ஒரு கமெண்ட்லயும் அது வரும். நான் என்ன பண்ணுவேன், அழகா ரைட் சைட்ல போய் இந்த 3 புள்ளிக்கு தொட்டனா டெலிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை டெலிட் பண்ணிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டு உடனே கீழே இறங்கி வந்து பத்மாவதி அம்மன் கோயில்ல இருந்து இன்னொரு வீடியோ ஒன்று போடுவேன். எனக்காக இப்ப இந்த பத்மாவதி அம்மன் கோயில் போயே தேரணும் நீங்க ரொம்ப பேர் கேட்டீங்க, அவங்களுக்காகவே இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். அப்ப அவனுக்கு குத்தும், இவன் பத்மாவதி அம்மனை பத்தி நான் தான் கிண்டல் பண்ணியிருந்தேன், இவன் பத்மாவதி அம்மன் கோயிலை பத்தி போட்டிருக்கானே, அவ்வளவுதான். நீங்க அவ்வளவுதான் அந்த மாதிரி வச்சு அவனை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அவனே ஒரு கட்டத்துக்கு மேல விட்டுட்டு சரி இந்த பத்மாவதி அம்மன் கோயில என்னதான் இருக்கு நம்மளும் பார்ப்போமே அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து கடைசி அவன் நம்மளோட பெரிய சாமியார் ஆயிடும். அவ்வளவுதான். ராஜ்கமல் சார் நான் எப்பவுமே வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு சைட்ல தான் பார்த்திருக்கேன். நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட நான் பேசும்போதுமே, முன்னாடி இன்டர்வியூ எடுக்கும் போதுமே ஒரு பாசிட்டிவ் சைடு தான் உங்ககிட்ட பார்த்திருக்கேன். ஒரு சினிமாவுக்காக சீரியல்ல ஒரு கேப் எடுத்து ஒரு துவண்டு போன காலம் இருக்கும் இல்ல, அதாவது இந்த ஆஃபீஸ் ஒர்க் போயிட்டு அந்த ஒரு காலம் இருந்திருக்குல்ல, அந்த டைம்ல எப்பயாவது ராஜ்கமல் சார் நெகட்டிவா ஃபீல் பண்ணது உண்டா? நான் பண்ணது தப்பா இருக்கா, நான் எடுக்கிற முடிவெல்லாம் கரெக்டா இருக்கான்னு யோசிச்சதெல்லாம் உண்டா? நிறைய குழப்பப்பட்டது உண்டு. அது முக்கியமா வந்து எங்க டிவி ஆர்டிஸ்டுங்க சேர்ந்து இந்த நிகழ்ச்சிகள்லாம் போகும்போது, அதை டிவியில பார்க்கும் போது மிகப்பெரிய தொடர்கள், ஃபார் எக்ஸாம்பிள் ராதிகா மேடமோட கம்பெனியா இருக்கட்டும், குட்டி பத்மினி மேடமோட கம்பெனியா இருக்கட்டும், மகாபாரதம்னு தமிழ்ல எடுத்தாங்க, அதுல வந்து அர்ஜுனன் கேரக்டருக்கு என்ன பேசினதா இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு நாளும் இழந்துட்டு வேண்டான்னு சொல்லிட்டு வெளில வரும்போது நம்மள அறியாம இந்த வைத்த கலக்கம்னு ஒரு ஃபீல் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு மயக்கமே வந்த ஒரு காலங்கள் உண்டு. ஐயோ இதுல போனா மகாபாரதம் 4 வருஷமாவது ஓடும், பெரிய ப்ராஜெக்ட், இதை விட்டுட்டு நம்ம படத்துக்காக விட்டுட்டு வரோமே அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆனா எனக்கு என்ன ஒரு விஷயம் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா, நான் தான் ஒரு ரோல் மாடலா இதை செட் பண்ண வேண்டிய ஒரு கட்டத்துல இருக்கேன். ஏன்னா எவ்வளோ டிவி ஆர்டிஸ்டுங்க உள்ள வந்துட்டு ஜர்க் அடிச்சுட்டு ஒரு படத்தோட பின்னாடி ஓடி இருந்தாங்க. நான் என்ன ஆனாலும் விடக்கூடாது, அட்லீஸ்ட் ஒரு 5-10 படமாவது பண்ணிட்டு தான் நான் போவேங்கிறதுல ரொம்ப தெளிவா இருந்தேன். பண ரீதியா தான் நிறைய பிரச்சனை வந்துச்சு. மன ரீதியா இருந்த பிரச்சனையை சமாளிச்சுக்கிறது எனக்குள்ள நிறைய கடவுளை வச்சிருந்தேன். இறைவன் இருந்தார், என்னை சுத்தி என்ன அழகா தூக்கிட்டு போயிட்டாரு. பட் இறைவன் வந்து நிறைய பக்தி கொடுத்தாரு தவிர நைட் 8:30 மணிக்கு புரோட்டாவும் சால்னாவும் கொடுக்கல. அது ஒண்ணுதான் ரொம்ப வருத்தமான விஷயமா இருந்துச்சு. அதுக்குதான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கு வந்து லதா ஒரு பக்கம், அப்பா ஊர்ல இருந்து பணம் அமைச்சது ஒரு பக்கம், என்னோட நண்பர்கள் ஒரு பக்கம், அவங்க எல்லாம் என்ன சேர்ந்து தூக்குனதால அடுத்த படங்கள் கமிட் ஆனோட அந்த படங்கள் வந்தோடனே அதை வச்சு காப்பாத்தி. எப்பவுமே ஒரு பெரிய லைஃபுக்கு ஆசைப்படல. மேபி அது ஒரு காரணமா இருக்கலாம். இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா சின்ன அழகா ஒரு செலரியோ கார் இருக்கு, ஒரு வேகனார் இருக்கு, இந்த லெவல் தான். ஒரு டக்குன்னு ஒரு 2-3 இது வந்தோடனே கமிட் ஆனோடனே வாங்கடா பென்ஸை போடுற ஆடிய கட்டுறா இஎம்ஐ அப்படின்னு மாட்டிக்கிறதே இல்லை. நம்ம இஎம்ஐ 6,000 ரூபாய்,
அந்த 6,000 ரூபாய் கட்டுறதுக்கு நம்மளால எப்படி சம்பாதிக்க முடியுமோ அதை சம்பாதிக்கிற லெவலில் தான் ஓடிட்டு இருக்கோம். தேங்க்ஸ். ஆக்சுவலி இந்த ஒரு இன்டர்வியூக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட கெரியரோட ஃபீல்டில் ஆரம்பிச்சு அப்புறம் சினிமாவை பற்றி நிறைய விஷயங்கள் பேசணும், சீரியல் பற்றி நிறைய விஷயங்கள் பேசணும். அண்ட் இந்த ஒரு பேட்டிக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நன்றி. நீங்களும் வந்து சிறப்பாக நிறைய பேட்டிகள் எடுத்துகிட்டே இருங்க. முடிஞ்ச அளவு மக்கள்கிட்ட வந்து நிறைய நெகட்டிவிட்டி இருக்கு இப்போ. அதாவது என்னென்னா ஒரு டிப்ரெஷனில் இருக்காங்க, எல்லாருமே தன்னோட லெவலுக்கு மேலே ஒரு பெரிய விஷயத்தை தேடலே இருக்காங்க. அதுதான் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு. நான் இன்னைக்கு வேகனாரில் போகிறேன், சந்தோஷமாக இருக்கேன். ஆனால் நான் பென்ஸை பார்த்துக்கிட்டே வேகனாரில் போகும்போது அது எனக்கு ரொம்ப கேவலமான விஷயமா தான் தெரியும். அந்த எண்ணம் வேண்டாம். நீங்கள் வேகனாரில் போகும்போது பக்கத்தில் சைக்கிளில் ஒரு அண்ணன் போயிட்டு இருப்பார் பார்த்தீங்களா, அவரை பார்த்தீங்கன்னா உங்கள் வேகனார் உங்களுக்கு தங்கத்தேரா தெரியும். இதை மட்டும் தான் நான் மக்கள்கிட்ட சொல்ல நினைக்கிறது. இதை தான் நான் என்னோட ஒரு வீடியோலையும் ஒரேடியா இதை சொல்லிட்டு இருந்தாலும் நம்மள பாசிட்டிவ்னு ஒதுக்கி வச்சிருவாங்க. அதெல்லாம் ஒரு 2 ஃபிகருங்களோட 2 ரீல்ஸையும் போட்டுட்டு ஒரு கேப்ல வந்து பாசிட்டிவிட்டியும் சொல்றது காரணம் அப்பதான் இதையும் பார்ப்பானுங்க, இல்லைன்னா அன்ஃபாலோ பண்ணிட்டு போயிடுவானுங்கிற ஒரே காரணத்தால தான் அதையும் இதையும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கேன். சொல்ல நினைக்கிறது இதுதான். உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதை வச்சு செம்ம சந்தோஷமா இருந்தீங்கன்னா உங்க லைஃப் வேற லெவல்ல இருக்கும். தயவு செஞ்சு அடுத்தவங்களை கம்பேர் பண்ணி உங்களுக்கு கிடைச்சிருக்க இந்த பியூட்டிஃபுல் லைஃபை நீங்களே அசிங்கப்படுத்திக்காதீங்கிறது என்னோட ரெக்வெஸ்ட். இன்டர்வியூக்கு வந்ததுக்கு உங்க ஒட்டுமொத்த டீமுக்கும் ரொம்ப நன்றி.